அது இல்லைன்னு இன்னொன்னு கூட கேட்டிருக்கலாம். 2003-4 நீங்க ஆட்சி திராவிட அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா காலத்துல போலீஸ் உங்களை உள்ள வச்சு அடிச்சாங்களே லாக்அப்ல, அதனாலதான் உங்களுக்கு கழுத்துல காயம் வந்தது. அது அந்த மாதிரி இது நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்க கட்சி தலைவர் மாதிரி நடந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்திருக்கலாம். இவங்களுக்கு எல்லாம் அவங்க பாணியில பதில் சொன்னாதான் இவங்களுடைய கொட்டம் அடங்கும். நான் என்ன கேட்கிறேன், அதே இடத்துல நான் இருந்திருந்தேன்னா நான் என்ன கேட்டிருப்பேன், சரிங்க கவர்னர் RN ரவி வரைக்கும் சொல்றீங்க, RN ரவிக்கு கீழே என்ன ரவி வெளில வந்தாருன்னா தெரிஞ்சிடும், ஏன்னா போலீஸ் இது இருக்கு, அதனால இந்த லாஜிக்லாம் பேசாதீங்க. உதயநிதி ஸ்டாலின் மேலேயும் ஊர்பெற்ற பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு, ஒருவேளை அவங்களா இருக்கலாம் இல்லையா? ஏன்னா நீ கவர்னரை இழுத்தேன்னா, நீ உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நீ பேசினேன்னா அப்ப நம்ம இதை பேசுறது இயல்பு தானங்க. உதயநிதியும் சிண்டிகேட் மெம்பரா இருந்திருக்காரு. அந்த இதுல நம்ம சின்னப்பா கணேசனா இருக்கட்டும், இல்லைன்னா சாட்டை துரைமுருகன் போன்றவர்களா இருக்கட்டும், ஏன் அது உதயநிதி ஸ்டாலினா இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அந்த சார் யார்? அந்த சார் உதயநிதி ஸ்டாலினா ஏன் இருக்கக்கூடாது? வீர திருநாவுக்கரசு போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. திருவல்லிக்கேணி, இப்ப சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி முழுக்க யார் அந்த சார் சொல்லுங்க? உதயநிதி ஸ்டாலின் சார். பூடகமா இல்ல, டைரக்டாவே வீர திருநாவுக்கரசு குற்றம் சாட்டுறாரு. அந்த சாரா ஏன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடாதுன்னு. அதனால இந்த அந்த நெறியாளர் கொஞ்சம் செருப்புகள் அடிக்கிற மாதிரி பதில் சொல்லி இருந்தான்னு வச்சுங்க, இது இந்த ஊடகங்கள் தரம் தாழ்ந்து கேவலமாக அறிவிற்பாக நடந்து கொண்டிருக்கிறது தான் இந்த அரசோட பேச்சு காமிக்குது.